என்ன வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். பண்ணலாமா? 2 விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அதை நம்ம சரி பண்ணிப்போம், மாத்திப்போம். சரி பண்ணல, மாத்தல அப்படின்னா இந்த பிசினஸ் உங்களை சரி பண்ணும், மாத்தும். பண்ணலாமா? ஜாலியா பேசுவோம். நம்மளா இதுல கிடையாது, சீரியஸ்னஸ் ஜாலியா தான் கொண்டு போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. அதிகபட்சமா 10 நிமிஷம் தான். எவ்வளவு நேரம் தான் ஆச்சு? டைம் கிடையாது, அங்க இருக்கா, இப்படிதான் போகணும் போலே. ஓகே, 10 நிமிஷம் தான். எவ்வளவு நேரம் தான்? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட பேர் வந்து ஸ்ரீபாலன். என்னோட பேர் என்ன? ஸ்ரீபாலன். நான் வந்து மயிலாடுதுறையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் ஜாயின் பண்ணது என்ன அப்படின்னா கும்பகோணத்துல தான். அப்ப என்னோட மேனேஜர் யாரு அப்படின்னா சிவா சார். அவர் வந்து சார் இருந்தா வந்து சீனியர் மேனேஜரா இருந்தாங்க. சார் என்னவா இருந்தாங்க? சீனியர் மேனேஜரா இருந்தாங்க. சார் இன்டர்வியூ எடுத்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களை போலதான் நான் வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது ஒரு நார்மல் பர்சன். ஊர்ல கெத்து கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு. உண்மைதான், என் ஊர்ல என் பேர்ல 3 கேஸ் எல்லாம் இருக்கு. எங்க ஊர்ல பாஸ்போர்ட் எடுக்கணுங்கிறதுக்காக காலில் விழுந்து கையில விழுந்து பிசினஸ்க்காக என்ன பண்ணலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுத்து அது எல்லாமே சரி பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு பர்சனல் நான் சரியா இருந்து அப்புறம் அந்த ரோட் சைடு ரூம்னு சொல்லுவாங்கல்ல, ஜாலியா சுத்திக்கிட்டு என் தலையில 4 கலர் அடிச்சிருக்கேன் நான் இது வரைக்கும். சென்னையில இருக்கும்போது ப்ளூ கலர், ரெட் கலர், மெரூன் கலர், ஒயிட் கலர்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன். ஆமா, 4 கலர் அடிச்சிருக்கேன். புருவத்துல 2 கோடு போட்டிருப்பேன், கையில பேண்டு, கழுத்துல மணி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்த ஒரு பர்சன் தான் நான். என்ன இப்படிலாம் இருந்தாரா அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கே வெக்கமா இருக்கு சொல்லும் போது. இதெல்லாம் சொல்லாமா? இதெல்லாம் ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல அப்பயே ஒரு பர்சனா வந்தவன் தான் நான் சிவா சார் கிட்ட. உங்களை போல நான் ஜாயின் பண்ண ஒரு பர்சன் தான். வீட்டுல அப்பா, அம்மா, அண்ணன் ஒருத்தன் இருக்கான், தம்பி ஒருத்தன் இருக்கான். சரிங்களா? நான் எங்க வீட்டுல நடுப்பையன், நல்லவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா, எங்க வீட்டுல நல்லவன் தான். நல்லவன் வேலை அப்படி. ஆனா நான் பண்ற வேலை உருப்பட வேலை தான், ஆனா நல்லவன்னு சொல்லுவாங்க. சொல்ற விஷயம் இல்ல. அப்புறம் அவரோட பிசினஸ்ல வந்து டிப்ளமோ படிச்சேன். எங்க ஜெயங்கோடத்துல படிச்சு முடிச்சுட்டு சென்னையில மதுரை வாயில அனுஜ் டைல்ஸ் கம்பெனி பாத்திருக்கீங்களா? பாறை கூட தெரிஞ்சிடும் டைல்ஸ் தயான்னு ஒரு விளம்பரம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அந்த அனுஜ் டைல்ஸ் கம்பெனில ஒரு 1 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். ஹுண்டாயில வேலை பார்த்து இவ்வளவு இடத்துல வேலை பார்த்து கடைசியில எனக்கு அம்மம் போட்டுருச்சு மே மாசம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்க்குள்ள வந்து சென்னையில மே மாசம் அம்மம் போட்டா இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மே மாசமே இருக்க முடியாது, அம்மம் போட்டா இருக்க முடியுமா? முடியாது. வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் 20ல ஜாயின் பண்ண பையன் தான் நான். இப்ப 26 ஆகி இப்ப நான் சீனியர் மேனேஜர் ஆயிட்டேன். கிளியர்? எனக்காக கிளாப் பண்ணிக்கோ. ஓகே, சூப்பர். இதுதான் என்ன பத்தி சொல்ல நிறைய சொல்லலாம், உருப்படாதான் சொல்லலாம். உருப்படாத தான் சொல்றேன். உருப்படாத பத்தி என்ன பண்ணி பேச வரல. உருப்படாத பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். அது 20 வருஷம் வாழ்க்கை வரலாறு. அதை பத்தி நம்ம பேச வேணாம். 4 வருஷம் வரலாறு பேசுவோம். உருப்பிட்டது எதுக்காக தான் உருப்பிட்டோம், அது மகானமா அதுல கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. பாப்போம், பாக்கலாமா? அதான் சொன்ன இல்லையா, ஒரு சில விஷயத்தை நீங்க மாத்தி ஆகணும், ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும், சரி பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்த பிசினஸ் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. பிசினஸ் பண்றது என்னது? ரொம்ப ஈஸி. கஷ்டமா? ஈஸியா? ஈஸி. பிசினஸ்க்காக மாறுறதுதான் கஷ்டம். போராட்டம் சொல்ல எங்க தலைவர் சொல்ற மாதிரி கஷ்டம் கிடையாது. பேர் என்னது? போராட்டம். பிசினஸ் ஈஸி தான், பிசினஸ்க்காக மாறுறதுதான் என்னது ரொம்ப போராட்டமா இருக்கும். சார் கோடு போட்டாதான் சார் புள்ளிய பார்க்கணும், நான் பார்க்காத சார், சும்மா இருங்க சார். சிவாசாட்ட நான் சொல்லுவேன். அவர் சொல்றாரு கோடு போட்ட எடுத்தாதான் லீடர் ஆகும்னு சொன்னாரு என்கிட்ட. ஆனா சார் தலையில ஒரு கோடு போட்டாதான் சார் இந்த பிசினஸ்ல நல்லா இருக்கும் நான் சொன்னேன். அது எடுத்தாதான் நீங்க சப் லீடர் ஆகலாம்னு சொன்னாரு என்கிட்ட. ஆமா, அந்த காலத்துல 1 சைடு கட்டிங்க தள்ள ஒரு கோடு போட்டிருப்பாங்க, பாத்துறீங்களா நீங்க? இந்த கோடோட சேர்ந்து இப்படி கோடு போட்டிருப்பாங்க. 2020 பண்ணியாச்சு அதெல்லாம் நம்ம. ஆமா, அப்பெல்லாம் சொன்னாங்க. அது நான் மாறாததுனால, சரி பண்ணாதனால எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்ப அந்த பிசினஸ்ல மாறினாதான் நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்க சொன்னாதான், உங்க லீடர் சொல்றாங்க இல்லையா, சார் டக் பண்ணுங்க, டப்ஸ் போட்டுங்க, இன் பண்ணுங்க, ஷூ போடுங்க அப்படின்னு சொல்றாங்களா? சொல்லையா? சொல்றாங்க. அதெல்லாம் மாதிரியா சார், இது யாரோ கழுத்து நிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் காலேஜ் படிக்கும் போது ஐடி கார்டு போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி திட்டு நாங்க ஒரு 4 பேர் கிளம்பி வந்துட்டோம். என்ன போட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆனா இப்ப 1 நாள் இல்ல 3 நாள் எனக்கு தொடர்ந்து ட்ரைனிங் உட்காந்து டையை நான் அவுக்காம உட்காந்து என்னால பேச முடியும். இப்ப நான் மாறி இருக்கேனா? மாறலையா? மாறி இருக்கேன் இல்லையா? அப்ப பிசினஸ் ஈஸி தான், நம்ம மாத்திக்கிறது தான் போராட்டம். அப்ப பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ்க்காக மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப மகாமம் வரும்போது அப்படித்தானே இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? உண்மைதானே? அப்ப மகாமம் மாறி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாறி இருப்பாங்க. எதையுமே சரி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா சரி பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிசினஸ் ஈஸியா தான் இருந்தது, அவங்க மாறதுக்கு தான் போராட்டமா இருந்தது. அதை யாரு போராடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. அதை மாத்திக்காதவங்க அந்த இடத்துக்கு என்ன பண்றதே கிடையாது, வருறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆபீஸ்ல யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க, சேவ் பண்ணாம ஆபீஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. பிரேம் சாரோ இல்ல மகானம்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார்னு சொல்லிருக்கலாம். உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், ரைட்டு தான். இல்ல என்ன சார் முடிவு எடுத்து இப்படி இருக்கீங்க, இன்னும் முக்கா ஃபேன் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கீங்களே, இப்படி தான் லீடர் ஆகீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்க நம்ம அதை மாத்தல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது,
வர முடியாது. ஏன்னா நான் வாழ்ந்த விதம், நான் வளர்ந்த விதம், முதல் வாழ்க்கை விதம் தான் நான் சொல்றேன். 20 வருஷம் வாழ்க்கையை நான் மாத்தாத ஒரு விஷயம் 4 வருஷம் நான் மாறுனால எனக்கு என்ன கிடைச்சது நான் சொல்றேன். புரியுதா? புரியுதா? 20 வருஷம் நான் மாறாதனால எனக்கு என்ன கிடைச்சது, 4 வருஷம் மாத்திரம் எனக்கு என்ன கிடைச்சது நான் சொல்றேன். செய்த வேலைக்கு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செய்த வேலைக்கு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீங்க செய்ய போற வேலைக்கு உங்களுக்கு பலன் தெரிஞ்சாதான் வேலையை பார்ப்போம். ஒரு கொத்தனாளிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை முடிப்பு 500 ரூபாய் தர அப்படின்னு சொன்னா வேலை செய்வோமா செய்ய மாட்டோமா? நம்மள சொல்லிட்டான் எவ்வளவு கூட சொல்ல 100,000 ரூபாய் கொடுத்துட்டானா சிந்திப்போமா சிந்திக்க மாட்டோமா? அதனால பலன் என்னன்னு நான் சொல்றேன். அது மாதிரி பாடத்தை ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணியாவா நான் சொல்றேன். கிளியர்? சரி பண்ணலாமா வேணாவா? பண்ணலாம் இல்லையா? அப்ப உங்க லீடர் உங்கள்கிட்ட இதை மாத்திக்கிங்க சரி பண்ணிக்கிங்கன்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம அது அப்படி நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த விஷயத்த சரி பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி மகாமம் பேசிருப்பாங்க, இப்ப பேசல. காரைக்கால் வரும்போது 10 மாடில இருந்து பிரேம் சார் சொன்னா குதிச்சிருவேன், எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னீங்களா மேம்? அவங்க கூட மறந்துட்டாங்களான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த விஷயத்த. 10 மாடில இருந்து பிரேம் சார் குதிக்க சொன்னா என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல? ஹோட்டல்ல இருந்து நான் குதிச்சு செத்து போடுவேன். ஆனா அவங்க குதிக்க சொல்ல மாட்டாரு. ஆனா நான் சொல்லு பாருங்க, அப்ப பிரேம் சார் சொன்னது எல்லாத்தையுமே ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்காம யோசிக்காம அவர் சொன்னதுனால மேனேஜர் ஆனாரு. நம்ம அதை பண்ண முடியும் நம்மதாலதான் என்ன பண்ணிட்டே இருந்தாரு இந்த இடத்துல, அவங்க மேனேஜர் ஆயிட்டாங்க. சரி பண்ணாம இருந்தா மகாமன் கூட எத்தனை பேர் வந்தாங்கல்ல மேனேஜர் ஆயிட்டாங்கன்னு கேட்டா தெரியாது, கேள்விக்குறிதான். ரைட்டா சார்? ஆமாவா இல்லையா? ஆமாதான் இல்லையா? அப்ப பிசினஸ் பண்றது ஈஸி தான். இன்வைட்டிங்கோ, சேல்ஸோ, கெஸ்டோ, கவுன்சில் இது எல்லாமே ஈஸி தான். அதுக்காக மாறுதான் கஷ்டம், போராட்டமா இருக்கு. சார் புக்லெட் ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு ஆள் உட்காந்து பாடம் படித்தாரு, இப்படி மாத்துங்க மெத்தட் மாத்துங்க சொன்னா அது பண்ண மாட்டாங்க. கிரீன் ஃபேர் கட்டினா பண்ண மாட்டாங்க. பாருங்க, புரியுதா இல்லையா? புரியுது இல்லையா? அப்ப பிசினஸ் ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான். ஆனா மாறுதானே அது ரொம்ப, அதுவும் ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. அது என்னதான் ஈஸி தான். பலன் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா? அப்ப நான் பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாங்க, தம்பி இந்த கண்ணுல உள்ள கோடு எடுத்து அப்படின்னா சப்ளீட் ஆயிடும் 15,000 சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. 15,000 முக்கியமா கோடு முக்கியமா? 15,000 பரவாயில்ல எடுத்துருவான். அந்த தலையில உள்ள கோடு எடுக்கணும். சிவா சார் உட்காந்து யோசிக்கிறார் என்ன பண்ணலாம். தலையில உள்ள கோடு எடுத்த அப்படின்னா 25,000 சம்பாதிக்கலாம், லீடர் ஆயிடலாம்னு சொல்லிட்டார். டை கட்டலாம். நாங்க பிசினஸ் பண்ண காலத்துல டை கட்டினா லீடர், இப்பதான் கோட் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப என்னது? டை கட்டினா லீடர். டை கட்டலாம். நம்ம வாழ்க்கையில வெள்ளை சட்டை பிளாக் எல்லாம் போட்டதே கிடையாது, பரவாயில்ல போடுவோம்னு சொல்றேன். என்ன பண்ண இந்த இடத்துல கொள்ள டை கட்ட ஆரம்பிச்சனால 25,000 கிடைச்சிச்சு. மாறிடுச்சு இல்லையா? அடுத்து மேனேஜர் ஒரு போஸ்டிங் வரான். இதுல மேனரிசம் மாத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? மேனரிசம், ட்ரெஸ் சென்ஸ், ஸ்பீச், ஆட்டிடியூட் இது எல்லாமே ஒண்ணு என்ன சரி பண்ணாங்க. நானும் சரியாவ என்னோட growth வந்து ஸ்பீச்ல வளரல, பணத்துல ஒரு நாள் என்ன பண்ணிட்டே இருந்து எனக்கு இந்த இடத்துல வளர்ந்துகிட்டே இருந்தது. என்னடா இந்த பிசினஸ்ல கண்ணுல கோடு எடுத்தா 15,000 பணம் வருது, 15,000 பணம் வருதா? நல்லா நின்று பேசுனா பணம் வருதா? பாட்டு பண்ணா பணம் வருதா? கிளாப் பண்ணா மேனேஜர் ஆகலாமா? எங்க ஆபீஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த பிசினஸ்ல கிளாப் பண்ணா லீடர் ஆயிடலாம், என்ன கிளாப் பண்ணா பாட்டு பண்ணா மேனேஜர் ஆயிடலாம். வெளில போனா யாரா கொடுப்பாங்களா? பாட்டு பண்ண என்ன ஆயிடலாம்? மேனேஜர் ஆயிடலாம். கிளாப் பண்ண என்ன ஆயிடலாம்? லீடர் ஆயிடலாம். புரியுதா இல்லையா? புரியுது இல்லையா? அப்பல நம்மள சரி பண்ணாம நம்ம நினைக்கிறது எதுவுமே சரியாகாது. நம்ம சரி பண்ணாம நம்ம நினைக்கிறது எதுவுமே என்ன ஆகாது சரி. அப்படி சரியாகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளை விட நம்ம முட்டாள் வேற யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அப்ப இந்த பிசினஸ்ல நீங்க மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிசினஸ் ஈஸி தான். உங்களை நீங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு விஷயத்துல நீங்க உங்களை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்க மேனேஜர் ஆயிடலாம். 100 இல்ல 10,000% நீங்க என்ன ஆயிடலாம் அந்த இடத்துல மேனேஜர் ஆயிடலாம். பண்ணிக்கோ. சொல்ற விஷயம் புரியுதா? புரியுதா இல்லையா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நானும் வெளில உள்ள மதுரை வாயிலு, கிண்டியில, ராமாபுரம், டிஎல்எஃப் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அங்கெல்லாம் நான் வேலை பார்த்த பாசம் தான். அங்கெல்லாம் எனக்கு இப்பெல்லாம் சொல்லி தரல, மாடு மாரி வாழ உனக்கு 10,000 15,000 தர, நீ காலி பை மாரி இருந்துன்னு சொன்னாங்க அங்க. ஆனா மாசம் 10,000 15,000 தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல பணத்தை மட்டும் அவனை உருவாக்கல, ஒன்னையும் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த ஒரே நம்ம ஸ்மார்ட் குரூப் டிரான்ஸ்மிஷன் தெரிஞ்சுக்கோ, கிளாப் பண்ணிக்கோ. அப்ப நல்லா யோசிக்கும். அப்ப இந்த பிசினஸ்ல பணத்தை மட்டும் மாத்தல, நம்மளையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல மாத்திக்கிட்டு இருக்காங்க. மாத்துறது தாண்டி பெரிய அளவு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது அவங்க நினைச்சா மட்டும் பத்தாது, மகாமேம் இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் தெரியும், அதையும் நான் சொல்லல, எல்லாரும் பேரும் எனக்கு தெரியாது. சரியா? அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேனேஜராகவும் நினைக்கிறாங்க தான். அவங்க நினைச்சா மட்டும் பத்தாது, நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண அவங்க கூட இருந்து
அப்ப பிரேம் சார் நினைச்சு அவர் நினைக்கல, மகாமமா அவங்க சொன்னது அப்படி என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு விஷயம் அந்த இடத்துல சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி நீ மேனேஜர் ஆயிட்டாங்க. உங்க இடத்துல ஒரே இடத்துல வந்து நானும் கேட்பேன் தான், மகா என்ன சார் பண்றாங்க, எப்படி சார் பிசினஸ் பண்றாங்க? ஸ்மார்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஹியூமன், அதாவது உமன் மேனேஜர் அவங்க. ஸ்மார்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் உமன் மேனேஜர் அவங்க. ஒரு முன்னுதாரணம் கிடைச்சிட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க எதெல்லாம் மாத்திருப்பாங்க தெரியும் இல்லையா? இப்ப கேட்கலாமா கேட்க கூடாதா? அப்ப அதை மாத்திர மேனேஜர் ஆகலாமா ஆக கூடாதா? நான் சாலிடா சொல்லவா, சாலிடா குறைஞ்சி 80,000 மேல இன்கம் சம்பாதிப்பாங்க ஒரு பொண்ணு. அந்த 80,000 சம்பாதிக்க வெளில ஒரு கம்பெனில 1.5 வருஷம் வேலை பார்க்கணும். பாகிஸ்தான் போனா 8 மாசம் சம்பாதிக்கணும். பாகிஸ்தான் தானே ஃபேமஸ் அது சென்னையில. பாருங்க, இல்ல வெளில போனோம் அப்படின்னா 5,000 ரூபாய் 6,000 நீ 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் என்ன பண்ணி ஆகணும், சம்பாதிக்க இல்லையா? குறைஞ்சது 50ல இருந்து 80, குறைஞ்சதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல சம்பாதிக்க. ஒரு இடத்துக்கு போறாங்க மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மகாவா மட்டும் தான் மேனேஜர் சொன்னாங்களா? கிடையாது. ரைட் தான் இல்ல? அப்ப அதே வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கு. அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களை நீங்க என்ன பண்ணி ஆகணும், பிசினஸ்க்காக சரி பண்ணி ஆகணும், சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? ஸ்பீச்ல கிடையாது, தோற்றத்திலையும் நான் சொல்றேன், மேனரிசமும் சொல்றேன், ஆட்டிடியூடும் நான் சொல்றேன். சரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணிக்கலாமா? பண்ணா மேனேஜர் ஆகலாம். பிசினஸ் ஈஸி தான். பிசினஸ் கஷ்டமா ஈஸியா? பிசினஸ் ஈஸி தான், மாறுதான் போராட்டம். குடிக்கிறது ஈஸி, நிறுத்துறது போராட்டம் தெரியுமா? ஆமாங்க, நீ வேணா பாருங்களேன், குடிக்கிறது சொல்லுவான். ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஐப்ரோ த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது லவ் பண்ற பையன் பையனான்னு சொல்றான், எவ்வளவு பெரிய போராட்டம் தருமா இருக்கும் அதுக்கு. ஆனா என்ன நீ சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க அம்மா போட கேட்டது இல்ல நீ ஏன் கேட்கறேன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, ஆனா ஒரு போராட்டமா இருக்கும். நிறுத்திடுவாங்க. ஆனா போராடி மனசு கஷ்டப்பட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் கிடைக்கும். இல்லன்னா அந்த இடம் என்ன பண்ணாது, கிடைக்காது. உண்மையா பொய்யாது? உண்மைதான். குடிக்கிறதுலாம் ஈஸி தான், மாத்துறது என்னதான் போராட்டமா இருக்கும், கஷ்டம் கிடையாது. என்னவா இருக்கும்? யார் அதை போராடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஹெல்த்தியா வராங்க. போராடவங்க என்ன ஆகவே இல்லை, ஹெல்த்தியா ஆகவே இல்லை. கிளியர்? சரி பண்ணலாமா? ஓகே, கிளாப் பண்ணிக்கோ. இப்ப நம்ம பிசினஸ்ல நம்ம லீடர்ஸ் சப்ளையர்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் நீங்க மகா மேம் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, ரைட் தான் இல்லையா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க. நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மகா மேம் நம்பி கொடுக்குறாங்க. உங்களெல்லாம் நம்பி இல்ல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, பண்ணுவீங்க இல்லையா? பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உண்மையா இருங்க. என்னைக்குமே என்னவா இருக்கணும்? என்னைக்குமே உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தோம் அப்படின்னா பொய் சொல்ல தோணாது. உண்மையா இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்ல தோணாது? எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்ப தியாகு சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இருக்காரா தியாகு சாரு? சூப்பர் சார். இல்ல ஏஞ்சி போனோம்னா இல்லையோ நினைச்சுக்கிட்டேன். தியாகு சார் இருக்காரு இல்லையா? தியாகு சார் வந்து நைட் ரிப்போர்ட் அனுப்புறாரு, கெஸ்ட்டுக்கோ இல்ல சேல்ஸுக்கோ ரிப்போர்ட் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். பொய்யா அனுப்பிட்டாரு அப்படின்னா மறுநாள் வந்து லீடர்கிட்ட பேசும்போது கான்பிடண்டா இல்லாம பாப்பாரு. பாத்துறீங்களா நீங்க? நைட் வேற ஒரு கெஸ்ட் சொல்லிட்டோம் மகா மேம்கிட்ட, என்ன பண்றது தெரியல, காலைல மூஞ்சி பார்ப்பாங்களே, எந்த மூலையில எங்க போய் உட்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. ஆபீஸ்ல ஒரு சில பேரு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பாத்துறீங்களா? பாக்கலையா? எல்லாம் சொன்னா கொட்ட மாட்டீங்களே. பாத்துறீங்களா? பாக்கலையா? நான் பண்ணல சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. நானும் பண்ணிருக்கேன் அந்த விஷயத்த. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப நம்ம உண்மையா இருக்கும் போதுதான் அதை நம்ம சரி பண்ணு நினைப்போம். உண்மையா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண நினைக்க மாட்டோம், என்னைக்குமே சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆமா நீ நான் ஜீரோன்னு நினைச்சுப்பாங்களேன், நாளைக்கு ஒன்னாவது மைண்டாவது நமக்கு வரும். இல்ல நான் ஜீரோவே கிடையாது, நான் வேலை பார்த்தா நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஒண்ணு கூட உங்களுக்கு மைண்ட்லயே தோணாது. உண்மையா படிக்கிற ஸ்கூல்ல கேட்பாங்களா, உண்மையை சொல்லு, உண்மையா படிச்சலன்னு கேட்பாங்க. கேட்டு அப்படித்தானே சொல்லுவாங்க. படிச்சேன் கேட்பாங்களா, உண்மையா படிச்சேன் கேட்பாங்களா? போய் சொல்ல, உண்மையா படிச்சதான் கேட்பான். உண்மையா படிச்சவங்க பயப்பட மாட்டான். சார் எந்த எக்ஸாம்னா வரட்டும் சார் நான் பாஸ் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? அதே படிச்சாம படிச்சுன்னு சொல்லுவாங்களா, அதான் அவநம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? படிக்காம படிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் படிச்சேன் சார், ஒரு கேள்வி சொல்ல, ஐயோ கேட்டு விட்டாரு, என்ன பண்றேன்னு யோசிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அப்ப பிசினஸ் உண்மையா பண்ணோம் அப்படின்னா எந்த மேனேஜர் கேட்டாலும் எந்த லீடர் கேட்டாலும் நமக்குள்ள என்ன வராது, பயம் வராது. என்ன வராது? நமக்குள்ள நம்மள அறியாமலே ஒரு கான்பிடண்டா நம்ம பிசினஸ் பண்ணுவோம். அதே நம்ம பிசினஸ் பொய்யா பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள என்னைக்குமே ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், கான்பிடன்ஸ் சொல்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இதான் ரியாலிட்டி. அதனாலதான் படிக்கிறவங்க என்னைக்குமே உண்மையா படிச்சுட்டே இருப்பாங்க. நீ எந்த கொஸ்டின் வேணா கேளு, என்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண. நான் என்ன பண்ணிருக்கேன், படிச்சிருக்கேங்கன்னு சொல்லுவாங்க. அதே படிக்காதவங்க படிச்சிருக்கேன் ஆனா பாருங்க, அதான் விஷயம். அப்ப பிசினஸ் நீங்க உண்மையா பண்ணீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே தைரியமா இருப்பீங்க, பதட்டப்பட மாட்டீங்க, கான்பிடண்டா பிசினஸ் பண்ணுவீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களால பிசினஸ் பண்ண முடியும். அதே பிசினஸ் பண்றாங்கிற பேர்ல பண்ணுவாங்கல்ல, அவங்கள பாருங்களேன். புரியுதா இல்லையா? புரியுது இல்லையா? அப்ப பிசினஸ் என்னைக்குமே என்னதான் பண்ணும், என்னைக்குமே உண்மையாதான் பண்ணும். என்னதான் பண்ணும்? என்னைக்குமே
உண்மையா தான் பண்ணணும். வருது வரல அது ரெண்டாம் பட்சம் சார், அது விஷயமே கிடையாது. உண்மையா பிசினஸ் பண்ணி பாருங்களேன். நான் பிரேம் சார் எல்லாமே ஸ்ட்ராங்கா கான்ஃபிடன்ஸ் காரணம் என்ன நினைக்கிறீங்க? பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல? உண்மையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு அறிவு கான்ஃபிடன்ஸ், எது நடந்தாலும் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அந்த ஒரு மைண்ட் தான். அப்ப பிசினஸ்ல நீங்க பாக்குற வேலைக்கு உண்மையா இருங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ் உண்மையா இருங்க. சொல்லுவாங்களே செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்களே, ஏன் ஃபர்ஸ்ட் தெய்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் நம்பினேன். பாலா சார் ஒரு டாபிக் பேசுறதுக்கு அப்புறம் தெய்வமே தெரியல அப்படின்னு சொல்றதுதான். அப்ப செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உலகத்திலேயே பெரிய பெரிய பணக்கார கூட பயப்படுற ஒரே ஒரு விஷயம் தெய்வத்துக்கு மட்டும்தான். தாய் கூட பயப்பட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்ப செய்யும் தொழில் தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? தெய்வத்துக்கு தான் உண்மையா இருப்பாங்க. ரவுடி கூட ஒரு சாமியை கும்பிட்டு தான் நான் உண்மையா போய் இன்னைக்கு நான் ஒருத்தன் கொல்ல போறேன், எனக்கு சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணுங்க அந்த கொலைய உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? வேண்டுவாங்க இல்லையா? அதுதான் சொல்றேன். அப்ப பிசினஸ் உண்மையா இருந்து பாருங்க, 100% இல்ல 1000% உங்களால நினைச்சது தாண்டி உங்களால வளர முடியும். உண்மையா இல்ல அறகுறையா இருக்கும் அப்படின்னா உங்களால நினைச்ச இடத்த அடைய முடியும். ஆனா நீங்க நினைச்ச நேரத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. நான் சொல்லிட்டேன், அடைய முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது? நினைச்ச நேரத்துக்கு என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. உண்மையா இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ட் வந்துடும். உண்மையா இருந்தோம் அப்படின்னா என்ன வரும்? உண்மையா இல்ல அப்படின்னா நமக்குள்ள என்ன வராது? கான்ஃபிடன்ட் வருது. கிளியர்? இருக்கலாமா? இருக்க கூடாதா? இருக்கலாமா இருக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மள என்ன பண்ணி ஆகணும்? ஒரு நாளும் சரி பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? நம்ம சரி பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பிசினஸ் நம்ம என்ன இருக்கணும்? என்னைக்குமே உண்மையா இருக்கும். இருக்கலாமா? ஓகே. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட சீனியர் ஜெனரல் மேனேஜர் பாலா சார், என்னோட ஜெனரல் மேனேஜர் சிவா சார், என்னோட மேனேஜர்ஸ்க்காக, அப்ப உங்க பிரான்ச்காக கிளாப் பண்ணிக்கோங்க.